சென்னையில் 49வது புத்தக காட்சியை தொடங்கி வைத்து உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின், புத்தகங்கள் சமூகத்திற்கும் எதிர்காலத்துக்குமான விலை மதிக்க முடியாத சொத்து என தெரிவித்தார். நந்தனம் YMCA மைதானத்தில் 1000 அரங்குகளுடன் அமைக்கப்பட்டுள்ள புத்தக காட்சியை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் உரையாற்றிய அவர், புத்தக காட்சியில் பொதுமக்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படுவதை வரவேற்பதாகவும், மக்கள் அதிக அளவில் புத்தக காட்சியில் பங்கேற்க வேண்டும் என கூறினார். எதிர்காலத்திற்கும் சமூகத்திற்குமான விலை மதிக்க முடியாத சொத்து புத்தகங்கள் என குறிப்பிட்ட முதலமைச்சர், தமிழர்கள் எப்போதும் புத்தகம் மீது அதிக ஈடுபாடு கொண்டவர்கள் என்றும் பெருமிதம் தெரிவித்தார். நம்முடைய எண்ணம் எல்லாம் தமிழ் சமூகம் அறிவில் சிறந்த சமூகமாக உலகத்தால் மதிக்கப்படணும். அதுக்கான அறிவு புரட்சியை ஏற்படுத்த நம்ம மணல் தோன்றினது தான் திராவிட இயக்கம். இந்த அறிவு புரட்சிக்கு நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான கருவி தான் புத்தகங்கள். அதனால்தான் தந்தை பெரியார் அவர்கள், என்னுடைய வாரிசுகள் என்பது என்னுடைய புத்தகங்கள் தான் சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள், வீட்டுக்கு ஒரு நூலகம் அமையுங்கள்னு சொன்னார். அதே போல் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், புத்தகங்கள் மூலம் உலகை படியுங்கள் என்று கட்டளையிட்டார். அறிவுக்கான தீ பரவட்டும்னு அவங்க சொன்ன பாதையில் தான் நம்ம திராவிட மாடல் அரசும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது.